வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பார்க்க இருப்பது வாழைக்காய் சிப்ஸ் செய்முறை தான். இது மிக எளிய முறையில் நாம் செய்துவிடலாம். முதலில் வாழைக்காய் தோலை சீவிக்கொள்வோம். நாம் வாழைக்காயை இப்படி தோல் சீவிக்கொண்டு இப்பொழுது அதை இழைக்க வேண்டும். நாம் இந்த முறையில் வாழைக்காய் தோல் சீவி எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்று வாழைக்காய் சீவினால் இந்த அளவு வரும். நாம் இப்பொழுது பொரித்து கொள்ளலாம். நாம் கடாயில் எண்ணெயை காய வைத்து இந்த எண்ணெயுடன் நம்ம அரை ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். வாழைக்காய் பொரிப்பதற்கு அப்போது சுவையாக இருக்கும். நாம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வைத்து கொள்ள வேண்டும், வாழைக்காய் பொரித்து இதில் போடுவதற்கு. இப்பொழுது எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது. நாம் வாழைக்காயை போட்டு விடலாம். நாம் வாழைக்காய் சிப்ஸை பொரிக்கும் போது ஹை ஃப்ளேமிலே தீயை வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு 2 நிமிடத்திற்குள்ளே நன்றாக பொரிந்துவிடும். இது வீட்டிலே நாம் செய்வதால் மிகவும் ஹெல்த்தியாக இருப்பதோடு குழந்தைகளுக்கும் மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸாக நாம் அப்படியே சாப்பிடலாம், அல்லது புளிக்குழம்பு சாதம், புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். நாம் அந்த எண்ணெயின் சலசலப்பு அடங்கியவுடன் வாழைக்காயை எடுத்து விடலாம். இப்படி பொன்னிறமாக வரும். இப்போது நாம் இதை எடுத்து விடலாம். நாம் வாழைக்காய் சிப்ஸ் போடும்போது தனித்தனியாக உதிரியாக போட வேண்டும். இதேபோல் இழைத்து வைத்திருக்கும் அனைத்து வாழைக்காயும் நாம் பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் முதலிலே எண்ணெயில் உப்பு ஏன் போட வேண்டும் என்றால் அந்த வாழைக்காயுடன் உப்பு நன்றாக கடந்துவிடும். பிறகு நாம் பொரித்து முடித்தவுடன் காரத்திற்கேற்ற மசாலா பொடி மட்டும் தனி வத்தல் பொடி கலந்து விடலாம். இப்படி அனைத்து வாழைக்காயும் பொரித்து நான் முதலில் டிஷ்யூ பேப்பரில் போட்டு நான் இப்படி ஒரு வாயகின்ற பாத்திரத்தில் பொரித்ததை போட்டு விட வேண்டும். முதலில் டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் உரியவும் நாம் இப்படி போட்டு விட வேண்டும். பின் இதனுடன் ஒரு அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி போட்டு மிக்ஸ் செய்து கொள்ளும். நாம் வத்தல் பொடி போட்டு இதை ஒன்றாக கலந்து விட வேண்டும். நான் வீட்டிலே செய்ததால் மிக ஆரோக்கியமானதாக இருப்பதுடன் சுவையும் நன்றாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வாழைக்காய் சிப்ஸ் ரெடியாகிவிட்டது. இதை நாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.